சென்னை மாநகராட்சி தனது முதல் பசுமை நகராட்சி நிதி பத்திரம் மூலம் தேசிய பங்குச்சந்தை வாயிலாக சுமார் 205 கோடி ரூபாயை திரட்டியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெபசன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ஜெபசன், விவரங்கள். நிதி பத்திரம் மூலமாக ரூபாய் 205 கோடி ரூபாயை திரட்டியுள்ளதாக சென்னை மாநகராட்சி அறிக்கையை வெளியிட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியின் பசுமை நகராட்சி நிதி பத்திரம் வரும் ஜனவரி 12ஆம் தேதி தேசிய பங்குச்சந்தை பட்டியலில் இடம்பெற இருப்பதாகவும், நிலையான நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் பருவநிலை மாற்றத்திற்கான ஏற்ப உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்காக இந்த திட்டத்திற்கான நிதி ஆதாரம் திரட்டும் பணியானது மாநகராட்சியில் நடைபெற்று வருகிறது. நடப்பாண்டு நிதியாண்டில் சென்னை மாநகராட்சி 2வது நகராட்சி நிதி பத்திரங்களை வெளியிடக்கூடிய திட்டம் அறிமுகப்படுத்த இருக்கக்கூடியதாக மாநகராட்சி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. மொத்தமாக திரட்டக்கூடிய நிதி கொடுங்கையூர் குப்பை கொட்டும் வளாகத்தில் பயோமைனிங் மற்றும் மீட்டு வரக்கூடிய பணிகள் அங்கு நடைபெறுகிறது. அதற்காக செலவிடுவதற்கு மாநகராட்சி திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 648 கோடி ரூபாய் செலவாகக்கூடிய இந்த திட்டத்திற்கு மாநகராட்சியின் பங்கு தொகை 386 கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கிறது. மீதமுள்ள 205 கோடி ரூபாயை நிதி பத்திரம் மூலமாக திரட்ட திட்டமிட்டிருப்பதாக மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. இதற்காக பசுமை நகராட்சி நிதி பத்திரங்களை வெளியிட்டு அதிலிருந்து நிதி திரட்ட மாநகராட்சி முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.